தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதனால தான் அந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதை தான் சொன்னார், எங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்னு. நீங்கள் பல முறை கேட்டப்போ அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே, இறுதியாக இருக்கும். ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கோம். அதனால் உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமாம், இன்னொரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை நான் தலையிட மாட்டேன்னு சொல்கிறது சரியான ஒரு பதில் தானே அது. அப்படிலாம் ஒன்றும் அவங்க அப்படின்னா அவங்க என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள்னு தெரியுது. திரு சண்முகம் சிபிஎம்மோட லீடர் என்ன சொல்கிறாரு, திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் 21 சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினா தான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. என்ன அர்த்தம்? அவங்க வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலை. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள். அதனால திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்கிறார். அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார். இன்னும் தேவையில்லாமல் இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதனால் அவங்க வந்து எங்கள் கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதால் தான், அதாவது புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்கிறது. அது அப்படி தானே தவிர அதை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். ஏன்னா அவங்க வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவர்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிறது தான் உண்மையாக இருக்க போகிறது. யார் சொன்னாங்க? திருமாவளவன் சண்முகம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் திரு நயினார் நாகேந்திரனை, அவர் தான் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. திரும்பவும் சொல்லுவார். திருமாவளவன் சொல்கிறது நான் சொல்கிறேன், திமுகவில் உள்ள கட்சிகள்லாம் யாருமே திருப்தியாக இல்லை. திருமாவளவன் அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அவர் எதை மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசுகிறாரு. திரு சண்முகம் என்ன சொல்கிறார், அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறார். அதனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நானும் போகிற போக்கில் பேசிட்டு போகலாம். அது மாதிரி அவங்க ஏதோ பயத்தில் பேசுகிறதுக்கெலாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டு அதை என்ன போய் கேட்குறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டினாக நான் நினைக்கல.